அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயை வீடு தேடி வந்து துணை முதல்வரை கொடுத்துருவார். இதான் உண்மை. இன்னைக்கு தேமுதிக என்றால் ஏதோ பேரம் வாங்குறாங்க, பேரம் நீங்களே. இப்ப சொல்றேன், ஆல் பிரஸ் அண்ட் மீடியா எந்த பேரத்துக்கும் எந்த பதவிக்கும் ஆசைப்படாத ஒரே கட்சி இன்னைக்கு தேமுதிக தான் என்பதை இந்த தேர்தலில் நிரூபித்திருக்கிறோம் என்பதை நான் உறுதியோட, பெருமையோட, தைரியத்தோட இந்த பிரஸ் மீட்ல பதிய வைக்கிறேன். அனைத்து சோசியல் மீடியா, ஆல் பிரஸ் பீப்புள், இத உங்களுக்காக தான் நான் சொல்றேன். எதுக்கு எடுத்தாலும் பேரம் பேரம் பேரம். இதை தவிர வேற ஏதாவது குற்றம் சொல்ல முடியாது என்ற சூழ்நிலையில் இதை மட்டுமே நீங்க தேமுதிகவை முன்னிலைப்படுத்தி கேவலப்படுத்தி எப்படியெல்லாம் ஒரு புனிதரை, ஒரு உன்னதமான தலைவரை, ஒரு புனிதமான ஒரு கட்சியை களங்கப்படுத்தினீர்களோ உங்களுக்கான பதில் தான் இது. ஒரு பதவிக்கோ ஒரு பணத்துக்கோ எதுக்கும், ஒரு சோஃபா செட்டுக்கோ ஒரு பொட்டிக்கோ எதுக்கும் ஆசைப்படாமல் நாம் பயணிக்கும் கூட்டணிக்கு விசுவாசமாக, தர்மத்தோட நாம் கிடைத்த ஒரு சீட்டானாலும் உண்மையாக இருக்கின்ற கட்சி தேமுதிக. ஏன் நம்ம நினைச்சிருந்தா விஜய போய் பார்த்துருக்கு என்னால முடியாதா? என் கட்சிக்காரங்க கூட வந்திருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயை வீடு தேடி வந்து துணை முதல்வரை கொடுத்துருவார். இதான் உண்மை. ஆனால் இதுக்கெல்லாம் ஆசைப்படுற கட்சி இல்ல தேமுதிக. என்றைக்கும் நாம் கொண்ட கொள்கை, அந்த கூட்டணி தர்மம், நாம் எடுத்துக்கொண்ட அந்த பாதையில் என்றைக்கும் நாம் உறுதியாக இருப்போம் என்பதற்கான அத்தாட்சி இதுதான். இன்னைக்கு வரைக்கும், இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அதிமுக கூட்டணியில தான் பயணிச்சோம். எல்லாருக்கும் தெரியும்ல. 2011 அதிமுக கூட்டணி. அதற்கு பிறகு மக்கள் பிஜேபி கூட 2014 நாம் ஒரு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. அதற்கு பிறகு மக்கள் நல கூட்டணி என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த கூட்டணி தர்மத்தை மதித்தவர்கள் தான் தேமுதிக. எந்த விதமான சலனங்களுக்கோ, எந்த விதமான ஆசாபாசங்களுக்கோ, சந்தர்ப்பவாதத்துக்கோ இடம் கொடுக்காமல் நாம் எடுத்துக்கொண்ட அந்த நிலையில் உறுதியாக இருந்த கட்சி தேமுதிக.